எங்கேயோ இருந்து ஒரு ஆத்மா என்னை தட்டி எழுப்பியது. அது அது என் உடன் பிறந்த சகோதரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உன் பெயர் என்னவென்று எனக்கு தெரியாது, என் பெயர் உனக்கு என்னவென்றும் தெரியாது. உன்னுடைய ஆத்மா என்னை பாதிக்கப்பட்டிருக்கிற நீ நானும் ஒரு தாய் வகுப்பில் பிறந்தவர்கள் எப்படி என்று கேட்கிறாயா? நமக்கு ஒரே தகப்பன், தகப்பனுக்கு 2 மனைவிகளா. நான் மூத்தவன் மனைவியோட பிள்ளை, நீ இளையவனுடைய பிள்ளை. உன்னையும் என்னையும் குழந்தையா இருக்கின்ற பொழுதே பிரித்து விட்டாள். உன் தகப்பன் இல்லை இல்லை, நம் தகப்பன். நான் என்ன செய்வேன்? என் அம்மா படுகிற வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்திற்கு என்னை குழந்தையா இருக்கின்ற பொழுது தூக்கி சென்று விட்டார்கள். அப்பொழுது இப்பிழைப்புக்கு வழி இல்லாமல் எத்தனையோ கோயில் குளத்தை எல்லாம் நாங்கள் பிச்சை எடுத்து வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு நிம்மதி இல்லை. எங்க அம்மா திடீரென்று ஒரு நாள் இறந்து விட்டான. அவன் இறக்கிற நேரத்துல தான் ஒரு உண்மையை சொல்ல, உனக்கு ஒரு தம்பி இருக்கிறான்னு சொன்னானா. நானும் எத்தனையோ ஊர்களுக்கு சென்று தேடினேன், யாரை கேட்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நேற்று இரவு என் மனதுக்குள் ஏதோ ஒரு குரல் என் இதயத்தை தட்டி எழுப்பியது. அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. அதனால்தான் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன் ஆத்மாவினுடைய பேச்சை கேட்பதற்கு நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு புரியவில்லையா? நான் வந்தேன், வந்த இடத்திலே விசாரிச்சின்ற உன் பெயரையும் தன்னுடைய தாயார் பெயரையும் உண்மையை சொன்னார்கள். ஆனால் என்னை உனக்கு அடையாளம் தெரியுமோ தெரியாதா என்று எனக்கு புரியவில்லையடா. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உன்னுடைய பெயர் கார்த்திகேயன் என்பதை மட்டும் மற்றவர்கள் சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டேன். நான் உன் அண்ணனடா, என்னை வந்து கூட்டிக் கொண்டு போய்விடடா. எனக்கு யாரும் ஆதரவு இல்லடா. தம்பி 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 தம்பி.